இன்னைக்கு நாங்க 4 பேர் பீஸா சாப்பிடலான்னு வெளில போனோமா, செம்மையா மழை இருந்துச்சு. மழைக்கு ஒதுங்குன கூட்டம் எல்லாம் பீஸா ஷாப்ல தான் இருந்தது. அங்க போய் பார்த்தா உட்கார்றதுக்கே இடம் இல்ல. சரி இது சரி வராது. வீட்டுக்கு வாங்க நானே பீஸா பண்ணி தரேன். இன்னைக்கு ட்ரை பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து மைதா மாவெல்லாம் எடுத்து பெசஞ்சுட்டு, நம்மள்ட்ட அந்த ஈஸ்ட் மட்டும் இல்லையா, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அப்புறமா ஆல்டர்னேட்டிவா என்னன்னு யூடியூப்ல பார்த்தா, அதுல வந்து தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தயிர் எல்லாம் போட்டு நல்லா பரட்டி ஒரு 15 மினிட்ஸ்க்கு வந்து அதை ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஊற வச்சுட்டு வந்து பார்த்தா புசு புசு நல்லா இருந்துச்சு. அந்த கேப்ல வந்து நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை ஈக்குவலா நல்லா உருட்டி எடுத்துட்டு ஏர் ஃப்ரையர்ல வைக்கிற சைஸ்க்கு மட்டும் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிளேட்ல வச்சுட்டு அதுக்கு மேல பீஸா சாஸ் வந்து வெளியிலே வாங்கிட்டு வந்தேன். பீஸா சாஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மொசரல்லா சீஸ் வந்து வெளியிலே வாங்கிட்டு வந்துட்டேன். இது மட்டும் தான் வெளியில வாங்கினது, மற்றது எல்லாமே வீட்லயே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதுல பீஸா சாஸ்லாம் தடவிட்டு இருக்கும்போதே வினோத், ஐயோ இவ்வளவு வெஜிடபிள்ஸா, இவ்வளவு கேப்சிகமா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் சிக்கன் பீஸ் வையேன் அப்படின்னாங்க. இப்போதைக்கெல்லாம் சிக்கன் பீஸ்லாம் வைக்க முடியாது, இன்னொரு டைம் நான் வச்சு தரேன், ஏன்னா இதுல வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே அதில் சீஸ்லாம் மொஸ்ட்ரலா சீஸ்லாம் போட்டுட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஏர் ஃப்ரையரில் 200 டிகிரி 8 நிமிஷம் தான். அந்த 8 நிமிஷமும் பக்கத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தது, அது எப்படிலாம் குக் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பீஸா ரெடி ஆனோடனே அந்த பிளேட்லேருந்து எடுக்கவே ஒரு ஆர்வத்தில் பட்டர் தடவாமலே அதை வச்சுட்டேன். அப்புறம் பார்க்கறதுக்கு ஆம்லேட் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி பார்த்தா நூலாக வந்துச்சு. நல்ல வேலை காக்கா முட்டையில் ஆயா சுட்ட தோசை மாதிரி இல்லைன்னு எடுத்து கடிச்சு பார்த்தா டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பி.